வணக்கம் அண்ட் வெல்கம் டு நவாஜ் லைஃப் கேர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன ஒரு கார்டனிங் டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே கிளையிலேயே வந்து 2 முட்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. நான் இதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, எப்போவுமே வீட்டில் வந்து ஆனியன் டெய்லி கண்டிப்பாக நம்ம ஆனியன் குக் பண்ணுவோம். ஸோ அதோடைய தோல் வந்து நான் வேஸ்ட்டாக வந்து டஸ்ட்பினில் தூக்கி போட மாட்டேன். இந்த மாதிரி எப்போவுமே இந்த வேஸ்டேஜ்லாம் வந்து வெஜிடபிள் வேஸ்டேஜில் நான் தொட்டியில் தான் வந்து போடுவேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் நான் பனானா தோலும் வந்து இந்த தொட்டியில் போடுவேன். ஸோ இது மாதிரி நான் தொடர்ந்து வந்து எல்லா வேஸ்டேஜ் இது மாதிரிலாம் போட்டுட்டு வரதுனால இது நேச்சுரலாகவே நம்ம செடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உரமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ஒரே ஸ்டெம்லேயே வந்து 2 முட்டு வந்திருக்கு இல்லையா. இது மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. மற்ற செடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா நான் பனானாவோட தோலை வந்து போட்டிருக்கேன், வாழைப்பழத்தோட தோல். ஸோ இதுலேயும் வந்து நிறைய இந்த சத்து இருக்குது. பட் நம்ம இதை அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் இல்லையா. ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி பிளான்ஸ் வளர்த்தீங்க அப்படின்னா அதில் அப்படியே நீங்கள் வந்து போட்டு, நிறைய பேர் சொல்லுவாங்க பாயில் பண்ணி போடுங்க, ஆனியன் தோலெலாம் வந்து தண்ணி ஊற்றி அதை பாயில் பண்ணி செடிக்கு ஊற்றுங்க. ஸோ அந்தளவுக்கு சில பேருக்கு டைம் இருக்காது. நம்ம அப்படி போடுறத பதில் நான் இப்படியே நம்ம போட்டுட்டோம்னா இது அப்படியே 4 அடியில் இந்த மாதிரி வந்து மக்கிரும், நேச்சுரலாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சில பிளான்ட்ஸில் அடியில் இருந்து இந்த மாதிரி 7 இலை வந்துச்சுன்னா அது வந்து ஆண் கிளை. ஸோ இந்த மாதிரி கிளையை வந்து நம்ம எப்பவுமே கட் பண்ணிடணும். 7 இலை வந்தாலே அது கண்டிப்பாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது பெருசாக வளர வளர மற்ற கிளைக்கு ஸ்டெம்க்கு போக வேண்டிய சத்தெல்லாம் இதுவே வந்து எடுத்துக்கும். ஸோ செடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி 7 இலை அடியில் இருந்து வரும் இல்லையா, அதெல்லாமே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணால் தான் வந்து அப்புறம் அது அப்படியே போயிடும், கிளைகளுக்கு எல்லாமே வந்து சத்து போகும். ஸோ இது வந்து இங்கே அதே மாதிரி தான் நான் இதையும் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இதோட கலர் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆரேஞ்ச் கலர் தான் வந்து இந்த பூவோட இது. சடனாக என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பூச்சியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இலை மேலெல்லாம் தெளிச்சுக்கிட்டு வரேன். ஏன்னா வேரில் நம்ம வேப்ப எண்ணெய் போடோம்னா செடி வந்து கருகிடும். ஸோ அப்படி போடக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு வரேன். செடிக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸும் இல்லை மறந்துட்டேன். என்னென்னா, இப்போது இந்த மாதிரி வாழைப்பழத்தோல், அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தோட ஸ்கின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு போட சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி இப்போ இந்த பூ வந்து பூத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா, அதை அப்படியே விட்டுறாதீங்க. அடுத்த துளிர் இதுலேருந்து வரணும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுருங்க, இல்லை எங்கே கூட கட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த இடத்துலேருந்து மறுபடியும் புதுசாக வேறு ஒரு கிளை வந்து வளரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கெல்லாம் பூத்துரிச்சோ அந்த இடத்துல சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்த கிளை புது கிளை வளரும். ஸோ செடி கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இதுவும் வந்து ஒரு டிப். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் வெத்தலை கஷாயம் போட்டிருப்பேன் இல்லையா, அதில் யூஸ் பண்ண வெத்தலை செடி தான் இது. இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் நல்லா நிற்கிறதுனால இந்த பிளான்ட் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. நான் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குறதுனால நம்ம இந்த மாதிரி நிறைய கஷாயம் போடுறதுக்கும் சரி, நம்ம மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். வீட்டில் இடம் இல்லை, மாடியில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தொட்டியில் வச்சுட்டு அதை கயிறு கட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் குச்சி ஒன்று வச்சுட்டு நீங்கள் ஏற்றி விட்டிங்கன்னா அது பாட்டு அழகாக இந்த மாதிரி அது அப்படியே அது சப்போர்ட்க்கு பிடிச்சிக்கிட்டு அது வளர்ந்துடும். ஸோ நீங்கள் வந்து தொட்டிலையும் வைக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. நான் சாமந்தி செடியும் வந்து வளர்க்குறேன். இது ஆக்சுவலாக வந்து கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாலையிலேருந்து நான் விதை எடுத்து போட்டது தான் இவ்வளோ பெருசாக இப்போது வளர்ந்துருக்கு. பட் நான் இதுலேயே என்ன பண்ணேன்னா, நிறைய செடியாக வந்து நான் இதுலேருந்து டெவலப் பண்ணேன். எப்படின்னா, இதோ இந்த வேரில் பாருங்கள், சரி இந்த தண்டில் பாருங்க, வேர் மாதிரி வருது இல்லையா, இந்த மாதிரி வேர் மாதிரி வருது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இது வெயிட் தாங்காம வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி தண்டை வந்து இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே செடியில் எடுத்து நட்டுட்டேன். ஏன்னா இந்த தண்டுலேயே வந்து வேர் வந்து வருது இல்லையா, அந்த வேரே போதும், அந்த செடி வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வளர்ந்த பிளான்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நான் மாலையிலேருந்து எடுத்து விதை போட்டு வளர்த்த அந்த சாமந்தி செடி. ஒன்றும் இல்லையா, கிளையை வந்து எடுத்து வச்சு வளர வச்சுன்ட்டு. ஸோ இது அந்த மாதிரி தான் வளர்த்த இந்த சாமந்தி செடி. பட் இது வந்து சைக்ளோனால கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி கிளையிலேருந்து வேர் வரும், அந்த வேரை கட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு புதுசாக இன்னொரு செடி வந்து நீங்கள் வளர்த்துக்கலாம். நம்மளுடைய வல்லாரை செடி ஒரே ஒரு வல்லாரை செடி தாங்க வச்சோம் நாங்கள். பட் வந்து அது அப்படியே வேறு வேறாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது அப்படியே நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு. அதை காமிக்கிறது இதோலாம் இருக்கு, இல்லை வல்லாரை செடி தான். நீங்கள் தொட்டிலையும் வைக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. நம்ம தொட்டியில் வச்சாலும் அது அழகாக நல்லா நீட்டாக வளரும். எல்லாமே நம்ம மெயின்டெனன்ஸ் தான்.
ஆல்ரெடி ஒரு வீடியோ வெத்தலை கஷாயம் பற்றி போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தும்பப்பூ செடி உங்கள் வீட்டில் இருக்குது, இது பேர் தும்பை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட அந்த கஷாயத்தில் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து வீட்டில் கண்டிப்பாக வளங்க. இதுக்கெல்லாம் அவ்வளோவா இடம் தேவைப்படுது, ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும். ஸோ இது வந்து சளிக்கெல்லாமே இந்த பூ ரொம்ப நல்லது. இது வந்து எங்களோட பச்சை மிளகாய் செடி. இது எல்லாமே சைக்ளோனில் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் பச்சை மிளகாய் செடி எப்படி நான் வீட்டில் வளர்க்குறது, அதுவும் தொட்டியில் எப்படி அழகாக வளர்க்குறதுங்கிறது நான் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த பச்சை மிளகாய் பார்க்காம அப்படியே விட்டுருந்தேன், இது அழகாக பழுத்துருச்சு, கலர் சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம பிளான்ட்ஸ் வளர்க்கும் போது இது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வளர்க்குற வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த லாக்டவுனில் இந்த பிளான்ட்ஸ் வளர்க்குறது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. இது வந்து பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் நார்மலாக மற்ற கீரை கடைவோம் இல்லையா, கீரை குழம்பு செய்யறதுக்கு அது கூட சேர்த்தே போட்டு நாங்கள் குக் பண்ணிவிடுவோம். இதை பற்றி தனியாக எப்படி இதை குக் பண்ணி சாப்பிடலாம், இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது வந்து செம்பருத்தி செடி. இதுக்கும் எவ்வளவோ வந்து பூச்செல்லாம் ட்ரை பண்ணுச்சு. பட் நாங்கள் இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் வந்து எப்போ வேரில் போடக்கூடாது, இலை மேலே தான் தெளிக்கணும். வேரில் போட்டிங்கன்னா செடி வந்து ஹீட் தாங்காமல் வந்து இறந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இலைய எல்லாமே உருவி விட்டுடும். ஏன்னா வெள்ளைப்பூச்சி அதிகமாக இருந்ததுனால அது கண்ட்ரோலே ஆகலை. நாங்கள் அதனால என்ன பண்ணோம்னா எல்லா இலையும் உருவி விட்டுட்டு வெறும் இந்த கிளை மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ புதுசாக துளிர் வந்ததுனால செடி வந்து மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ என்னோடய வீடியோஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நேச்சுரலான நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஹோம்மேடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணலாம், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ். எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய். என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் சொல்ல. பாய்.